இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எண்ணம் அநேகமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும். ஏன்னா தேவன் அவருடைய சித்தத்தின்படி தான் இந்த பூமியில் சகலத்தையும் அவர் செய்கிறார்னு நம்ம பார்க்குறோம். மனுஷனுடைய இருதயம் அவன் வழியை யோசிக்கும், ஆனால் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 16:9. அப்போ மனுஷனுடைய வழியை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். இருதயம் 1000 யோசிக்கலாம், ஆனால் அந்த வழியை நடப்பித்து கொடுக்கிறவர் கர்த்தர் தான். ஏன்னா யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தராலே வரும். எல்லா நம்ம சேனைகள் எல்லாம் பார்க்கலாம், ஒரு யுத்தத்தில் எல்லாமே ஆயத்தமாக இருக்கலாம், ஆனால் அந்த சேனைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். அதை நாம் இன்னைக்கு விசுவாசிக்கணும் இல்லையா? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும்னே கர்த்தர் இங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். சேனைகளின் கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவர் ஆணையிட்டு அதை சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன நிலைநிறுத்தி வைத்திருக்கிறாரோ, நிர்ணயித்து வைத்திருக்கிறாரோ அதுதான் இந்த உலகத்தில் நடக்கும். நம்ம யோசனைகள் ஒன்றும் நிறைவேறாது இல்லையா? தேவனுடைய யோசனை, மனுஷனுடைய யோசனை எல்லாம் விருதா. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, ஆனால் நாவிலிருந்து பிரதி உத்தரம் வர்றது கூட கர்த்தரால் தான். நீதிமொழிகள் 16:1 பார்க்குறோம். சங்கீதம் 33:10-11 பாருங்க, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை கூட அவர் அவமாக்குகிறார். அப்போ என்னதான் கர்த்தருக்கு விரோதமாய் ஆலோசனையும் இல்லை, புத்தியும் இல்லை, ஞானமும் இல்லைன்னே பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஜாதிகள் எவ்வளோதான் ஆலோசனை செஞ்சாலும் அதெல்லாம் விருதான்றார். ஜனங்களுடைய நினைவுகளை கூட கர்த்தர் அவமாக்கிடுவேன்னு சொல்கிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாய், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாக நிற்கும். தேவன் யாருக்கு என்ன செய்ய தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அவர் அது நித்திய காலமுமாய் இல்லையா? உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு முன்குறித்து அழைத்து அறிந்திருக்கிறார். பெயர் சொல்லி நம்மளை அழைத்து அறிந்திருக்கிறார். அதனால் நித்திய காலமாக அவருடைய ஆலோசனை தான் நிற்கும். அவருடைய இருதயத்தின் நினைவு தான் தலைமுறை தோறும் நிற்கொன்னே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால தான் அந்தத்தில் உள்ளவைகளும் ஆதி முதற்கொண்டும் இனி செய்யப்படாத பூர்வ காலத்தில் கொண்டு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னே ஏசாயா 46:10 பார்க்குறோம். தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு, தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு தன்னை யாருக்கு வெளிப்படுத்தணும்னு தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் சகலத்தையும் வெளிப்படுத்தி காமிக்கிறார் இல்லையா? அது ஆதி முதற்கொண்டு அந்தத்தில் உள்ளவைகளையும் செய்யப்படாதவைகளும் பூர்வ காலம் முதல் கொண்டே நான் அறிவிக்கிறேனே. அப்போ அவருடைய ஆலோசனை தான் நிற்கும். அவருக்கு சித்தமானவைகளை அவர் செய்வேன்னே சொல்கிறார். அவருக்கு சித்தமானால் அவர் சகலத்தையும் அவர் செய்து முடிப்பார். ஆனால் தான் கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை என்றே நீதிமொழிகள் 23:30 பார்க்குறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நாம் நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாகும்படியாக தமது சித்தத்தின்படி அவர் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் அவர் நடப்பிக்கிறாராம். அவருடைய தீர்மானத்தின்படி தான் நம்மளை முன்குறித்து வச்சிருக்கிறார். எதுக்காக நம்ம முன்குறித்து வைத்திருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரவாளிகளாய் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா அப்பா பிதாவே என்று நாம் தேவனை அழைக்கிறோம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரே பேரான குமாரன். நாம் அவருக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியினாலே நம்ம அப்பா பிதாவே அழைக்கிறோம். அவருக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நாம் உடன் பங்காளிகளாக இருக்கிறோம், சகோதரிகளாக ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய சித்தம் அவருடைய நாம மகிமை, அவருடைய புகழ்ச்சிக்காக தான் அவர் மனதில் நம்மை முன்குறித்து கிறிஸ்துவுக்குள் எல்லா சுதந்திரத்தையும் நம்ம அடையணுன்றதுக்காக நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அது எவ்வளோ பெரிய பாக்கியம்! நாம் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா ஒரு ராஜாக்களுடைய இருதயம் கூட கர்த்தருடைய கையில் நீர்க்கால் போல் இருக்குதுன்னு சொல்கிறார். அதை கூட தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார்னு நீதிமொழிகள் 21:1 பார்க்குறோம். ராஜா ஒரு தேசத்தை ஆளுகிறவன்,
அப்போ ஒரு ஒரு ராஜாவை தேவன் தேசத்துக்கு நியமிக்கிறாருன்னா அதுவும் அவர் சித்தம்தான். அவன் எவ்வளோ பெரிய தீமையானவனு துன்மார்க்கனாக இருந்தால் கூட அது அவர் சித்தத்தின்படி தான் வைக்கிறாரு. ஏன்னா அது அன்னைக்கு எகிப்தில் பார்வோனை வைத்தார். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வராதபடிக்கு அவன் வந்து தன் இருதயத்தை கடினப்படுத்தினான்னு பார்க்குறான். அந்த இருதயத்தை கடினப்படுத்த வைத்தவர் யார்? தேவன் தான் இல்லையா? மோசைக்கு சொல்லுவார், நீ போய் இந்த காரியத்தை இந்த வாதையை அங்கே பண்ணு அப்படின்னு. அப்போ ஒரு வாதையை அவங்க பண்ணும்போதும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்கிற அந்த பார்வோனுடைய இருதயம் அந்த வாதை முடிஞ்ச அங்கே சரியாகும் போதெல்லாம் அவன் வந்து தன் இருதயத்தை கடினப்படுத்துக்கிறான். அதையே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பார்வோனுடைய இருதயத்தை நான் தான் கடினப்படுத்தினேன்றார். அப்போ ஒரு ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் அது நீர்க்கால் போல் இருக்கிறதுனால அவருடைய சித்தத்தின்படி அதை திருப்புகிறார்னு பார்க்குறோம். பிரசங்கி 7:29 பாருங்க. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக தான் உண்டாக்கினார். ஒவ்வொருத்தரும் தேவன் நல்லவர்களாக தான் படைத்தார். ஆனால் அவங்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டு கொண்டார்கள் என்று இதை மாத்திரம் நான் கண்டேன்னு சொல்றார். மனுஷன் அநேக உபாய தந்திரங்களை தனக்காக அவன் உண்டாக்கி கொள்கிறான். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாப்பு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. சங்கீதம் 21:11 சொல்றார். அப்போ நமக்கு விரோதமாய் பொல்லாப்பு தீமையை நினைக்கிச்சு தீவினையை எத்தனை பண்ணுறாங்கன்னா அது ஒன்றையும் தேவனால் வாய்க்காத போக செய்ய முடியும். 1 பேதுரு 2:8 சொல்கிறார், திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து தான் இடறி போகிறாங்க, அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஏன் நிறைய பேர் இன்னைக்கு இடறி போகிறாங்க? ஏன் கர்த்தரை விட்டு விலகி போகிறாங்க? அவர் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தான் அவங்க இடறல் அடைகிறாங்க. அப்படி இடறல் அடைவதற்காகவே சிலரை தேவன் அப்படி நியமித்து வச்சிருக்கிறாராம். நீதிமொழிகள் 12:2 சொல்லுது, நல்லவன் கர்த்தரிடத்திலே தயை பெறுவான், துர்சிந்தை உள்ள மனுஷனையோ அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துகிறார். ஆக்கினை என்றால் தண்டனைக்கு உட்படுத்துகிறார். ஆனால் நல்லவர்கள் கர்த்தரிடத்திலே தயை பெற்றுக்கொள்வாங்க. அப்போ கர்த்தரே ஒரு மனுஷங்களை நல்லவன் சொல்கிறாருன்னா அப்போ அவன் எப்படி இருப்பான்? அவன் உண்மையும் உத்தமமாய் கரத்திலே சுத்தம் இருதயத்திலே சுத்தம் உள்ளவனாய் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நீதிமானாய் உண்மை உள்ளவனா அவன் இருக்கும்போது தான் அவன் நல்லவன்னு அவராலேயே சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுது இல்லையா? அப்போ அவன் கர்த்தரிடத்துல தயவை பெறுவான். ஆனால் துர்ச்சிந்தை உள்ளவங்களே கர்த்தர் ஆக்கணைக்கு உட்படுத்துவேன்னு சொல்கிறாரு. எஸ்தர் ராஜாத்தி புத்தகத்தில் 9:25 பாருங்க. எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனையை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததுனாலே அவனையும் அவன் குமாரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள்னு பார்க்குறோம். அப்போது யூத ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்களை கொல்லவும் அழிக்கவும் ஆமான் என்னும் ஆகாகியன் இருந்தான். யூதருக்கெல்லாம் சத்ருவாக இருந்தான். யூதரை சங்கரிக்க நினச்சான், அவங்கள அழிக்கணும், அவங்கள நிர்மூலமாக்கணும்னு பூரி எனப்பட்ட மாதத்திலே சீட்டு போடுறான். அந்த மாதிரி போட்டு அந்த ஜனங்களை அந்த இலையிலேருந்தே அழித்து போடணும்னு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவன் மொர்தெகாய்க்கு ஆமான் ஏற்படுத்தின தூக்கு மரத்திலே ஆமானையும் அவன் 10 பிள்ளைகளையும் தூக்கி போட வைத்தார் இல்லையா? அந்த ராஜா வந்து கட்டளை கொடுக்கிறார். அவன் ஏற்படுத்தின தூக்கு மரத்திலேயே ஆமானை போட்டாங்க. அவனுடைய 10 பிள்ளைகளையும் தூக்கி போட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போது தேவனுக்கு விரோதமாய் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் பொல்லாப்பு யோசனை எதை செஞ்சாலும் கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே சும்மா இருக்க மாட்டார் இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்ன நீதி நியாயத்தை அன்னைக்கு காரியத்தை மாறுதலாய் முடித்தார். மொர்தெகாய்க்கு ஏற்படுத்தின தூக்கு மரத்தை ஆமானுக்கு மாற்றினார். அதுபோல காரியத்தை தேவன் மாறுதலாய் மாற்றி போட அவர் வல்லமை உள்ளவர். ஆதியாகமம் 37:19-20 பார்க்குறோம். அங்கே யோசேப்பை குறித்து சொல்லப்படுது. யோசேப்பு சொப்பனக்காரன் வருகிறான்னு சொல்லி அவங்க கூட பிறந்தவங்க அவனை வந்து கிண்டல் கேலி பண்ணுறாங்க. நாம் அவனை வந்து கொன்று இந்த குழி ஒன்றில் அவனை போட்டிருந்தோம், அவனை துஷ்டன்னு மிருகம் பட்சித்ததுன்னு போய் நம்ம தகப்பன இடத்துல சொல்லுவோம், அவன் சொப்பனம் இனி எப்படி நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் யோசேப்பை அவர் முன் குறித்து அழைத்து வைத்திருக்கிறார் அந்த குடும்பத்திலேயே இல்லையா? அவங்களுக்கு வரப்போகிற அந்த கொடுமையான பஞ்சகாலத்துக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படியாக தேவன் யோசேப்பை முன்னமே எகிப்துக்கு அனுப்பினார்னு ஆதியாகமம் 45:5 பார்க்குறோம். அவங்க சகோதரர்கள் எல்லாம் திட்டம் போட்டு அவரை குழியில், தண்ணீர் இல்லாத குழியில் தூக்கி போடுறாங்க.
இஸ்மவேலர்களுக்கு அவர் 20 வெள்ளிக்காசுக்கு அவர் விற்கப்படுகிறார்னு பார்க்குறோம் இல்லையா? அப்படி விற்கப்பட்டு அவர் எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகிறாரு. எதுக்காக இதை தேவன் முன்கூட்டி செய்கிறாரு? கானானிலே அங்கே பஞ்சம் உண்டாகுது, அவங்க ஜீவ ரட்சண்யம் பெறவும், அவங்க ரட்சிக்கப்படவும், பெரிய ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுக்கவும், அவர்களை உயிரோடு காக்கவும் தேவன் அங்கே யோசேப்பை முன்னதாக அனுப்பினார்னு பார்க்குறோம். பூமியில் உங்கள் வம்சம் எல்லாம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்க, பெரிய ரட்சிப்பினாலே உங்களை உயிரோடு காப்பதற்கு தான் தேவன் என்னை இந்த எகிப்துக்கு அனுப்பினார்னு தன் சகோதரர்களுக்கு சொல்கிறார். அதை போல் இப்போ அந்த மனுஷங்களுடைய யோசனையை அன்னைக்கு, அவங்க சகோதரர்களுடைய யோசனையை தேவன் நிர்மூலமாக்கி அவருடைய யோசனை அன்னைக்கு யோசேப்புக்கு நிறைவேற்றினதுனால தான் உலகமெங்கும் பஞ்சம் இருந்த போதிலும் அந்த எகிப்தில் மாத்திரம் தேவன் பஞ்சம் இல்லாமல் அங்கே செழிப்பை காட்டலிட்டார் இல்லையா? 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பு. அதில் அந்த பஞ்ச காலத்தில், அந்த செழிப்பான காலத்தில் களஞ்சியங்களின் தானியத்தெல்லாம் நிரப்பி வச்சு பஞ்ச காலத்துக்கு அநேக தேசத்துக்கு அவர் போஷித்தார் யோசேப்பு இல்லையா? தன் சொந்த ஜனத்தையும் தன் தகப்பன் வீட்டாரையும் கூட போஷிக்க வைத்தார். அதனால இன்னைக்கு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எண்ணம் அநேகமாக இருந்தாலும் கர்த்தருடைய யோசனை மாத்திரமே நிலை நிற்கும். அதை விசுவாசிங்கள். ஆமீன்.